அதற்கு அவன், இவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். நீயும் போய் அந்தபடியே செய். வேதத்திலே இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனை அடித்து குற்றுயிராக்கி அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சு அடிச்சு குற்றுயிராக்கி போட்டுட்டு போறாங்க. இருக்கிற எல்லா சூறையாடுகிறார். அதுதான் இந்த உலக மனுஷன் செய்கிறது. அப்படிதான் இயேசு சொல்லுகிறார். முதல்ல ஒருத்தன் வருகிறான், பார்க்கிறான். முதல்ல ஒருத்தன் ஆசாரியன் அந்த வழியா வர்றான். முதல்ல அவனை கண்டு பக்கமா விலகி போயிடும். இன்னைக்கு அடிபட்டு ஒரு ஆள் கிடக்குதுன்னா நீ தூக்குறதுக்கு யாருமே இல்லை. உடனே செல்ஃபி எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும், இத்தனை பேர் மரணம், செய்தியில இத்தனை பேர் மரணம் அப்படின்னு நியூஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. உயிர் படன்னு துடித்து கொண்டு இருக்கிறது. உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு உலக மனுஷன் யாருக்கும் முக்கியத்துவம் இல்லை. சில தினங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். பார்க்கும்போது அடிச்சு குற்றுயிரா ஒரு டெம்போல வந்தவங்க அடிபட்டு கிளீனர் ஸ்பாட்ல அவுட்டு. டிரைவருக்கு உயிர் மட்டும், கண்ணு மட்டும் திறந்துருக்கு. மேல ஒட்டம்பெல்லாம் அடிச்சு பிச்சு இருக்கு. கண்ணு மட்டும் அப்படி இருக்கு. தண்ணி சத்தம் போட்டு இருக்கு. ஒரு 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 10 நிமிஷம் உயிர் இருந்து அதோட போயிட்டு. காப்பாற்றவே முடியாது. இடிச்சு எடுத்து தோண்டி எடுத்து கம்பி எல்லாம் போட்டு எடுத்து இடிச்சு தோண்டி பார்த்தாலும் எடுக்க முடியல. பாடி எடுக்க முடியாத அளவுக்கு இடி. கொஞ்சம் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்போது அங்கிருந்து வந்த பஸ் இடிச்சிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. உலகம் போய்கொண்டிருக்க பார்த்தா ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. பைக்ல போறவங்க ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நின்று கிராஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்போம்னா விட மாட்டாங்க. பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. உலகமும் ஸ்பீடா போகுது, ஆபத்தும் ஸ்பீடா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆபத்தும் என்னது செய்துட்டு வந்துட்டே இருக்கு. பயங்கரமா ஆபத்தும் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்ல ஒரு ஆசாரியன் அந்த வழியா வந்து பார்க்கறான். அப்படியே